சிங்கமும் எலியும் சிறுவர் நெறிக்கதை. ஒரு காலத்தில் பெரிய பசுமையான காட்டில் லியோ என்ற வலிமையான சிங்கம் வாழ்ந்து வந்தது. அவன் காட்டின் ராஜா, வீரமும் வலிமையும் கொண்டவன். பெரிய மரங்களின் நிழலில் ஓய்வெடுப்பதை அவன் மிகவும் விரும்புவான். ஒரு செம்மையான மதிய நேரத்தில் லியோ ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். அருகில் ஒரு சிறிய அழகான எலி வாழ்ந்து கொண்டிருந்தது. அதன் பெயர் மிமி. அது மிகவும் சிறியது, ஆனால் புத்திசாலி, நல்ல மனம் கொண்டது. மிமி ஓடி விளையாடிக் கொண்டிருந்த போது தவறுதலாக சிங்கத்தின் முதுகு மீது ஏறி ஓடியது. திடீரென்று லியோ விழித்துக் கொண்டான். அவன் மிமியை தனது பெரிய காலில் பிடித்தான். அவன் உரத்த குரலில், "என் தூக்கத்தை யார் கெடுத்தது? உன்னை இப்போது நான் சாப்பிடப் போகிறேன்." பயந்த மிமி நடுங்கிக் கொண்டு சொன்னது, "ராஜா லியோ, மன்னித்து விடுங்கள். நான் தவறுதலாக செய்துவிட்டேன். அயவு செய்து என்னை விடுங்கள். ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவி செய்வேன்." லியோ சிரித்தான். "நீ ஒரு சிறிய எலி, எனக்கு உதவி? அது நகைச்சுவை." ஆனால் லியோ நல்ல மனம் கொண்டவன். அதனால் அவன் எலியை விட்டுவிட்டான். சில நாட்கள் கழித்து லியோ காட்டில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு வேட்டைக்காரன் அமைத்த வலைக்குள் சிக்கிக் கொண்டான். அவன் பலமாக போராடினான், ஆனால் வலையின் கயிறுகளை கிழிக்க முடியவில்லை. லியோ உதவி கோரி முழங்கினான், "யாராவது உதவுங்கள்." அந்த சத்தத்தை மிமி கேட்டது. லியோ வலையில் சிக்கி துன்பப்படுவதை பார்த்தது. "கவலைப்படாதே லியோ, நான் உன்னை காப்பாற்றுறேன்" என்றது மிமி. அது தனது கூர்மையான பற்களால் வலையின் கயிறுகளை கடிக்கத் தொடங்கியது. மெல்ல மெல்ல ஒன்று கயிறுகள் கிழிந்தன. இறுதியில் லியோ விடுபட்டான். அவன் மிமியை நன்றி உணர்ச்சியுடன் பார்த்தான். "நன்றி என் சிறிய தோழி, நான் உன்னை இகழ்ந்தது தவறு. சிறியவர்களும் பெரிய உதவிகளை செய்ய முடியும்." மிமி பெருமையாக சிரித்தது. கதையின் நெறி: யாரும் சிறியவர்கள் அல்ல. நல்ல மனம் கொண்ட செயல்கள் ஒரு நாள் திரும்ப வரும்.